இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவர் சொன்ன விஷயத்த செஞ்சா என்ன அவரோட பொண்ணா தாராளமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நல்ல விஷயம் தானம்மா. ஐயோ அத்தை, அதுக்காக அப்பா என்ன என்ன பண்ண சொன்னாருன்னு முதல்ல கேளுங்க. அவருக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவல்லம்மா. என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா உயிரோட இருக்கிற மாமாவுக்கு பிண்ட பிரதானம் பண்ண சொல்லி மாமாவை சம்மதிக்க வைக்க முடியாதுல்ல. எந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக நம்ம மீரா அத்தையோட கனவுல மாமா தெரியற மாதிரி நாடகம் போட்டணும், இப்போ அந்த விஷயம்தான் வந்து நம்ம காலை கட்டி போட்டிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல நம்மள பார்த்ததுக்கு அப்புறம் அந்த அபூர்வாவுக்கு உன் மாமா உயிரோட தான் இருக்காருன்ற சந்தேகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ண வைக்கிறா. ஆமா அத்தை, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, காஃபி. இத கொண்டு வரேன்டா. என்னம்மா, கடவுள் நம்மளை இப்படி சோதிக்கிறாரு. ககன் கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றது, என்னன்னு சொல்றதுமா? அம்மா, ஆபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு, நான் கொஞ்சம் அவசரமா போகணுமா. காஃபி எடுத்துட்டு வரேன். இருங்கம்மா, நான் போய் குடிச்சுக்கிறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் நான் காஃபியை எடுத்துட்டு வர சொன்னேம்மா. நீங்க இல்லாத நேரத்துல நம்ம வீட்டுக்கு அந்த சரத் சந்திரா வந்திருந்தாங்க. அவரு நம்ம வீட்டுக்கு எதுக்குடா வந்தாரு? எனக்கு நல்லது கேட்டது சொல்லி புரிய வைக்க வந்திருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் உனக்கு உயிர் கொடுத்த தகப்ப இறந்து போயிட்டா நீ செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுதான் ஆகணும். அதை கடைப்பிடிக்கிறது ஒரு மூத்த புள்ளையா உன்னோட கடமைதான்னு ஒரு தந்திரமான குள்ளநரி வேத ஓதுற மாதிரி பெரிய லக்ஷரே கொடுத்துட்டு போனாரு. எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்க ஏன் முன்னாடி வந்து பேசுறாங்க நான் யோசிச்சு பார்த்தேம்மா. அந்த கிருஷ்ண பிரசாத்துக்கு நான் போயிட்டு கொல்லி வைக்காதனாலதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆள்லாம் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா. இவங்க வாயை அடைக்கிறதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. கிருஷ்ண பிரசாத்துக்கு என் கையிலேயே நான் பிண்டம் வச்சு காரியம் பண்ண போறேன்.